இந்த கடக ராசிக்கான பொதுவான குண அதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்கள அவ்வளோ சீக்கிரமா யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா இவங்க சூழலுக்கு ஏற்றா போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கிறதுனால இவங்கள அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கணிக்க முடியாது. மேலும் இவங்களுடைய பேச்சில் ஒரு ஆணவம், ஒரு ஆதிக்கத்தன்மை கொஞ்சம் இருக்கும். பேசுறதே ஒரு மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி, இல்ல ஒரு என்ன சொல்ல, ஒரு அழுத்தமா பேசுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கடக ராசிக்காரங்களா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா உடனே ஒரு நோட்ல எழுதி வச்சுப்பாங்க. அந்த குறிப்பெடுப்பது என்பது பார்த்த உடனே சொல்லிடலாம், கடகராசின்னு சொல்லிடலாம். இவங்க வீட்டுல எப்போதும் அந்த பெட் அனிமல்ஸ், இந்த கலர் மீன் இதெல்லாம் வளர்க்கறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கவங்க இருக்காங்க. வீட்டை கொஞ்சம் அலங்கரிப்பதுல கொஞ்சம் கலர்ஃபுல்லா வச்சுக்கணும் என்பதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவங்க வீட்டுல பாத்ரூம்ல கண்டிப்பா ஒரு கண்ணாடி இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணாடி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவங்க என்னன்னாக்கா, எதையாவது ஒரு மனசுக்குள்ள இந்த டாக்குமெண்ட், அந்த சொத்து சார்ந்த விஷயம், ரியல் எஸ்டேட், நிலம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அழுத்தம், இல்ல அதை போட்டு அதை கடைசி வரையும் அந்த விஷயம் உங்களால செயல்படுத்தவே முடியாது. நிலம் சார்ந்த விஷயத்தில் கடகராசிக்காரங்க நேரடியாக இன்வால்வ் ஆவதை தவிர்த்து கொள்ளணும். இவங்களுடைய தந்தையோட தொழில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைவதில்லை, இல்ல அப்பாவுடைய வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்காது. இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா கூட இருக்க நண்பனே எதிரியாகக்கூடிய தன்மை இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவங்க கூடவே இருப்பாங்க, இவங்களுக்கு அப்படியே இவங்க அகெயின்ஸ்டா மாறிடுவாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது இவங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும், ஒரு தடையா தான் இருக்கும். அதனால இஷ்ட தெய்வ வழிபாட்டை காட்டிலும் இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். மேலும் இவங்க யாரையுமே இந்த குருன்னு கூப்பிடவே கூடாது. குருன்னு கூப்பிட்டாவே அந்த விஷயம் தடையா மாறிடும். ஸோ அதனால கடகராசிக்காரங்க குருன்னு யாரையும் கூப்பிடாதீங்க. சரியான நேரத்துக்கு இவங்களால அந்த உணவு உண்பதை முடியவே முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கடகராசியா இருந்தீங்கன்னா 8 மணிக்கு நீங்க சாப்பிடலான்னு பிளான் பண்ணி பாருங்க, உங்களால முடியவே முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் கடகராசிக்காரர்களால் உணவு உண்ண முடியாது. கடகராசி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் என்பது ஒரு பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். அதனால இவங்க பெரும்பாலும் இந்த கோயில் வழிபாடு, இறை வழிபாடு என்பது ஒரு கம்பல்ஷனுக்காக பண்ணுவாங்க தவிர ஆத்மார்த்தமா இவங்களுக்கு இருக்காது. இந்த கடவுள் மறுப்பாளர்கள், எதிர்ப்பாளர்கள் பாத்தீங்கன்னா கடகராசியிலையும் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க கடகராசியா இருக்கீங்கன்னா, இல்ல உங்க வீட்டுல யாராவது கடகராசியானா, இந்த குண அதிசயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா எங்க சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. இல்ல உங்க ரிலேஷன், உங்க நண்பர்கள் யாராவது கடகராசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் நாம சிம்ம ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.